வெல்கம் டு அவர் சேனல். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆக்கப்படுவாய். நீங்கள் கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறுவது நிச்சயம். வாங்க இந்த வீடியோவில் குப்தர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீகுப்தர் இவர் தான் குப்த பேரரசை தொடங்கியவராக இருப்பார். குப்த பேரரசை தொடங்கியவர் ஸ்ரீகுப்தர். இந்த ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து கடோத்கச்சர். கடோத்கச்சருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். அடுத்து முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து சமுத்திரகுப்தர் வருவார். சமுத்திரகுப்தருக்கு அடுத்து அவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து குமாரகுப்தர். முதலாம் குமாரகுப்தர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சியை சந்திக்கும் கடைசியா விஷ்ணுகுப்தர் அப்படின்றவரோட குப்த பேரரசு முடிவுக்கு வந்துடும். விஷ்ணுகுப்தர் இதுதான் குப்த பேரரசுடைய காலவரிசை. இப்போ நம்ம 6th புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர். தற்போதைய வங்காளம், பீகார் ஆகிய பகுதிகளை ஆண்டதாக கருதப்படுகிறது. முதலாக வந்து பார்த்தீங்கன்னா நாணயம் வெளியிட்டதுல இடம்பெற்ற குப்த அரசின் வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடையதே. யாருடையது? ஸ்ரீகுப்தர் அவருடையது தான் நாணயத்தில் வடிவம் இடம்பெற்றிருக்கு. அவருக்கு பின்னாடி அவருடைய மகன் கடோத்கச்சர் வந்திருக்கார், அரச பதவிக்கு வந்திருக்கார். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல இவங்க 2 பேருக்குமே மகாராஜா அப்படின்னே பேர் இருந்திருக்கு. மகாராஜா. இந்த 2 குப்தர்கள் ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சர் இவங்களை பத்தின தகவல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்து வரப்போற மன்னர்கள் தான் குப்த வம்சத்தை வந்து ரொம்ப ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போயிருப்பாங்க. முதல் ஸ்ரீகுப்தர், அடுத்து கடோத்கச்சர், இவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா குப்த வம்சத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வலிமை மிகுந்த அரசரா முதலாம் சந்திரகுப்தர். இவர் தான் குப்த பேரரசிலேயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்ல அவரோட பேரரசை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணியிருக்கான்றதை பார்க்கலாம். முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை யார் மணந்திருக்கார்? குமாரதேவி. ஒரு பேரரசின் முடியரசராக தன்னை முடிசூட்டி கொண்டார். சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் யாரோட உருவம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்தர், குமாரதேவி இவங்க 2 பேரோட உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க நாணயத்துல இடம்பெற்று இருக்கிறது. அடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரசஸ்தி மெய்கீர்த்தி அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே வந்து எக்ஸாம்ல மெய்கீர்த்தி என்றால் என்ன தமிழ்ல கூட வந்திருக்குது. பிரசஸ்தி மெய்கீர்த்தி. பிரசஸ்தி என்பது ஒரு சமஸ்கிருத சொல். அதோட பொருள் என்னன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். அவைக்கள புலவர்கள் அரசர்களை புகழ்ந்து பாடி அவர்தம் சாதனைகளை பட்டியலிட்டனர். இவை பின்னர் மக்கள் படித்து தெரிந்து கொள்வதற்காக தூண்களில் குறிக்கப்பட்டன. கேட்கலாம், அதனால இதை கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து குப்த வம்சம் ஒருங்கிணைக்கப்படல். இப்ப சமுத்திரகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வருவார். முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து அவரோட மகன் சமுத்திரகுப்தர் வருவாரு. அவரை பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சமுத்திரகுப்தர் மகத்தான போர் தளபதி. அவர் பேரரசர் ஆனவுடன் நாடு முழுவதும் படையெடுத்து சென்றார். எங்கெங்க போயிருக்காரு பாருங்க. தென்னிந்தியாவின் மீதும் படையெடுத்தார். தென்னிந்தியாவில் விஷ்ணுகோபனை சமுத்திரகுப்தர் தோற்கடித்தார். தென்னிந்தியாவில் யாரை தோற்கடித்தார்? விஷ்ணுகோபனை யார் தோற்கடித்தார்? சமுத்திரகுப்தர். வட இந்தியாவில் சமுத்திரகுப்தர் 9 அரசர்களை கைப்பற்றியிருக்கார். 9 அரசுகளை கைப்பற்றியிருக்கிறார். தென்னிந்தியாவை சேர்ந்த 12 அரசர்களை வந்து தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக்கி அவர்களை கப்பம் கட்ட செய்தார். யாருன்னா சமுத்திரகுப்தர். இவர் வந்து பாத்தீங்கன்னா வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம் பாருங்க. வங்காளம், அஸ்ஸாம், நேபாளம், பஞ்சாபின் கிழக்கு பகுதி ஆகியவற்றின் அரசர்களும் ராஜஸ்தானை சேர்ந்த பல்வேறு பழங்குடியினரும் சமுத்திரகுப்தரின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். அவங்க மூலமா இவர் வந்து இவருக்கு கீழே பணிய வச்சிருக்காரு. அடுத்து சமுத்திரகுப்தரை பத்தி ஒரு பாக்ஸ் பாயிண்ட்ல சமுத்திரகுப்தர் ஒரு விஷ்ணு பக்தர். தனது மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் அரசரால் நடத்தப்படும் வேதகால சடங்கான குதிரைகளை பலியிடும் வேள்வியை சமுத்திரகுப்தர் மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். குதிரைகளை பலியிடும் வேள்வி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவற்றுள் ஒன்றில், அதாவது நாணயம் வெளியிட்டதுல தங்க நாணயம் வெளியிட்டிருக்கார். அந்த தங்க நாணயத்துல சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அவரு வீணை வாசிப்பதில் சிறந்தவர். படையெடுப்பாளர் மட்டுமல்ல, கவிதை பிரியரும் கூட, இசை பிரியரும் கூட. அதனாலதான் அவருக்கு கவிராஜா அப்படின்னு பேர். யாருக்குன்னு பேர் பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தருக்கு கவிராஜா அப்படின்ற பேரு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் இலங்கையை சேர்ந்த மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் சமுத்திரகுப்தரோட காலத்தை சேர்ந்தவர் தான் மேகவர்மன். சமுத்திரகுப்தருக்கு அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர் வருவாரு. 2ஆம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் மகன். யாரோட மகன்? முதல் ஸ்ரீகுப்தர், கடோத்கச்சருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்து சமுத்திரகுப்தருக்கு அடுத்து தான் 2ஆம் சந்திரகுப்தர். அவரு எப்படி அழைக்கப்படுறாருன்னு பாத்தீங்கன்னா விக்ரமாதித்யர் என்றும் அறியப்பட்டார். அவர் யாரை தோற்கடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சாக அரசர்களை தோற்கடித்திருக்கிறார். அடுத்து
இந்த விக்ரமாதித்யன், அதாவது விக்ரமாதித்யன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில 9 நவரத்தினர்கள் இருந்திருக்காங்க. அதை வந்து பாக்ஸ் பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. யாரான்னு கேட்டீங்கன்னா காளிதாசர், ஹரிசானர், அமரசிங்கர், தன்வந்திரி, காகபணக்கர், சன்கோ, வராகமிகிரர், வராச்சி, விட்டல் பட்டர். யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். காளிதாசர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர். ஹரிசேனர் அவரும் ஒரு சமஸ்கிருத புலவர். அமரசிங்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா அகராதியல் ஆசிரியர். தன்வந்திரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர். தன்வந்திரி ஒரு மருத்துவர். காகபணக்கர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஜோதிடர். சன்கோ வந்து கட்டிடக்கலை நிபுணர். வராகமிகிரர் வந்து பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். வராச்சின்றவர் பார்த்தீங்கன்னா இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். 9வது நவரத்தினர்ல ஒருத்தர் விட்டல் பட்டர் அப்படின்னா மெஜிசியன், மாய வித்தைக்காரர் அப்படின்னு சொல்லி இந்த 9 நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லி பாக்ஸ்ல போட்டிருக்காங்க. இது யாரோட அவையில இருந்திருக்காங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவருக்கு தான் விக்ரமாதித்யன் அப்படின்னு ஒரு பெயர். அடுத்து கீழே இருக்க பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வேற என்னென்ன பெயர்கள், பட்ட பெயர்கள் என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பட்ட பெயர்கள் பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்யர், நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. எத்தனை பேர்னு பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கே இத்தனை வகையான பேர் கொடுத்துருக்காங்க, பட்ட பெயர்கள். அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தரை தொடர்ந்து அவரோட மகன் குமாரகுப்தர் வருவார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காலவரிசையில. குமாரகுப்தர் அரியணை ஏறினார். அவரே நாலந்தா பல்கலைக்கழகத்தை தொடங்கியவராக இருப்பார். இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் பின்னாடி பக்தியார் கில்ஜி அவர் மூலமா அளிக்கப்படும். இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவரே முதலாம் குமாரகுப்தரே ஆவார். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? குமாரகுப்தர். அடுத்து இந்த குப்த பேரரசுல சீன பயனாளி வந்திருக்காங்க. யாருன்னு பாருங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி யாருன்னு கேட்டீங்கன்னா பாகியான் இந்தியாவுக்கு வர்றாரு. அவரோட பயண குறிப்புல குப்தர் காலத்து மக்களின் சமூக, பொருளாதார, மத ஒழுக்க நிலைகள் பற்றிய செய்திகளை வழங்குகின்றன. யாரோட இல்லைன்னா அவரோட குறிப்புல. அவரோட கூற்றுப்படி என்ன சொல்றாருன்னா, மகதத்து மக்கள் மகிழ்ச்சியோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர். கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை அப்படின்னு குறிப்பில் சொல்லியிருக்காரு. கயா பாலடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி பாகியான் குறிப்பில் அவரு குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து குமாரகுப்தரை தொடர்ந்து அரச பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர். இந்த ஸ்கந்தகுப்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹீனர்களோட படையெடுப்புல அவரு பாதிக்கப்படுவாரு. ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்திக்க நேரிட்டது. அவர் அரசர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார். ஆனால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு, எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படையெடுத்து குப்த பேரரசை தோற்கடித்தனர். மிக சிறந்த குப்த பேரரசுகளின் கடைசி பேரரசர் பாலாதித்யர் முதலாம் நரசிம்ம குப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறினார். இவர் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்டவர் ஆவார். குப்த பேரரசிலேயே பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரே குப்தர் அப்படின்னு கேட்டோம்னா இந்த பாலாதித்யர் மட்டும்தான். அடுத்து இவர் யாருக்கு கப்பம் கட்டி வந்திருக்காருன்னு பாருங்களேன். மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்திருக்கிறார். ஆனால் மிகிரகுலர் ஒரு பௌத்தத்தை பகைமையோடு பார்த்ததால், ஏன்னா இவருக்கு வந்து பௌத்தம் பிடிச்சிருக்கு, மிகிரகுலர் வந்து பௌத்தத்தை வந்து பகைமையோடு பார்த்திருக்கார் அப்படின்றதுனால கப்பம் கட்டுவதை நிறுத்தினார். அடுத்து மிகிரகுலரை கைது செய்து சிறையில் அடைப்பதில் பாலாதித்யா வெற்றி பெற்றாலும் மிகிரகுலர் வஞ்சகமாக பாலாதித்யரை மகதத்திலிருந்து வெளியேற்றினார். அவருக்கு இவர் கப்பம் கட்ட பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில அவரை வெளியேற்றியிருக்காரு. பாலாதித்யருக்கு பின்னர் மாபெரும் குப்த பேரரசு தேய்ந்து காணாமல் போனது. கடைசியா அங்கீகரிக்கப்பட்ட குப்தர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் ஆவார். இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புக்ல ஆட்சி அமைப்பு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான நில வகைகள் இதெல்லாம் பத்தி இருக்கும். அந்த நில வகைகள்லாம் எப்படி சொல்றாங்க, வணிகம் பண்றவங்க எல்லாம் எப்படி வணிகம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். பரந்த குப்த பேரரசு ராணுவ அமைப்பின் முக்கிய பங்கினை உணர்த்துகிறது. முத்திரைகளிலும் கல்வெட்டுகளிலும் ராணுவ பதவிகளின் பெயர்கள் நல்லா பாருங்க. பாலாதி கிருதா அப்படின்றது வந்து காலாட்படையின் தளபதி. அடுத்து மகா பாலாதி கிருதா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மகா பாலாதி கிருதானா குதிரைப்படையின் தளபதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. துதகா அப்படின்றது ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பாக செயல்பட்டது. ரொம்ப முக்கியமானது. துதகா அப்படின்றது வந்து ஒற்றர்களை உள்ளடக்கிய அமைப்பு. அடுத்து சமூகமும் பொருளாதாரமும், நிலம் மற்றும் விவசாயிகள். காமந்தகரால் எழுதப்பட்ட நிதிசாரம் என்ற நூலை எழுதியவர் காமந்தகர். அடுத்து அரசு கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. நிலவரியே முக்கிய வரியாக இருந்திருக்கிறது. இந்த நிலவரியில விவசாய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா பரிதாபமாக இருந்திருக்கிறது. பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டிய நிலையில் இருந்தனர். அவர்கள் கொத்தடிமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். அடுத்து குப்தர்கள் காலத்தின் நிலங்களை வகைப்படுத்துதல். அதுல சேத்ரா, கிலா, அபரகதா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வஸ்தி, கபத, சரகா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல நிலங்களை வகைப்படுத்துறது. சேத்ரா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். அபரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். கிலா அப்படின்றது பாத்தீங்கன்னா தரிசு நிலங்கள். கிலா அப்படின்றது குப்தர் காலத்துல தரிசு நிலங்கள்.
அபரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள். கபத சரகா அப்படின்னா மேய்ச்சல் நிலங்கள். அப்ப கபத சரகா மேய்ச்சல் நிலம், வஸ்தி குடியிருப்பு நிலம், சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருந்தாங்க, கிலா தரிசு நிலங்கள். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல இருந்த நில வகைகள். இந்த பக்கம் வணிகம் பண்றதுல எப்படி வணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சிரேஸ்தி அப்படின்றவங்க வந்து வணிகர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருந்த வணிகம் செய்தவர்கள். இப்ப எப்படி சேல்ஸ் பண்றாங்க, ஒரே இடத்துல இருந்து சேல்ஸ் பண்றாங்க, அவங்களோட பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணி. அந்த மாதிரி குப்த பேரரசுல ஒரே இடத்துல வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட பேர் சிரேஸ்தி. குப்த பேரரசுல ஓரிடம் விட்டு ஓரிடம், அதுவும் எதுல போயிருக்காங்க பாருங்க, எருது பூட்டிய வண்டியில் பொருட்களை ஏற்றி பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்தவர்கள் யாருன்னு கேட்டா சார்த்தவாகா. குப்த பேரரசில் எருது பூட்டிய வண்டியில் ஓரிடம் விட்டு வேறிடம் சென்று வணிகம் செய்தவர்கள் சார்த்தவாகா. விற்பனை பொருட்கள் வந்து அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து விலை மிகுந்த ஆடம்பர பொருட்களை பல வகைப்பட்டவையாக இருந்தன. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்கள். ரொம்ப முக்கியமானது. மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள், யானைகள் ஆகியவை முக்கிய வணிக பொருட்கள் ஆகும். குப்தர் காலத்துல அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை இருந்தது, நடைமுறையில இருந்திருக்கு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை பத்தி இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் 5ஆம் மற்றும் 6ஆம் நூற்றாண்டுகளில் குப்த பேரரசின் ஆதரவில் தலை தோங்கியது. பின்னர் கன்னௌசியை சேர்ந்த பேரரசர் ஹர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றது. நாலந்தாவில் எந்த தத்துவம் போட்டுலாம் பாருங்க, பௌத்த தத்துவமே முக்கிய பாடப்பிரிவாக இருந்தது. யோகா, வேத இலக்கியங்கள், மருத்துவம் ஆகியவை கற்பிக்கப்பட்டன. யுவான் சுவாங் அப்பல்கலைக்கழகத்தில் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்திருந்தார். பௌத்த தத்துவத்தை படிப்பதற்காக யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் செலவழித்திருக்கிறார். அந்த வளாகத்தில் 8 மகா பாடசாலைகளும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்தன. எத்தனை பாடசாலைகள்? 8 மகா பாடசாலைகள், 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்தன. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பக்தியார் கில்ஜி என்பவர் அவருடைய தலைமையில் வந்த மம்லுக்குகள் அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரைமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும். நாலந்தா வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகும்.